வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க குட்டீஸ், எல்லாம் ஒரு வாரம் லீவு முடிஞ்சு வந்திருப்பீங்க. 3ஆம் பருவத்துக்கு போகலாமா? முதல் பாடம் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிவெடுப்போமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் என் நினைவில், உங்கள் ஞாபகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? புக் எடுத்துக்கோங்க. முதல் தலைப்பை பாருங்கள். படத்தில் ஒளிந்திருப்பவை எவை? கண்டுபிடிப்போம். அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த படங்களில் இருக்கிற அந்த விலங்குகள்லாம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? சொல்லிட்டோமா? அடுத்தது இரண்டாவது பாருங்க. தெரியும்ல அந்த படத்தில் இருக்கிற விலங்குகள்லாம் என்னன்னு உங்களுக்கு? முதல்ல பாருங்க. முதல்ல என்ன இருக்கு? அணில். இரண்டாவது தவளை. மூன்றாவது மீன். நான்காவது யானை. சரிங்களா? அடுத்த தலைப்பு வாங்க. சரியான முடிவை தேர்ந்தெடுத்து குறியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது சரியோ அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? ரைட் போடணும், டிக் போடணும். இப்போ அந்த முதல் படத்தில் பாருங்கள், பசங்க எல்லாரும் வரிசையாக நிற்கிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்? வா, நம்ம வரிசையிலலாம் நிற்க வேணாம், நம்ம பாட்டு முன்னாடி போகலாம், போய் கை கழுவலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் அது சரியா? அப்படி எல்லாரும் வரிசையில் நிற்கிறப்ப நம்ம மட்டும் முன்னாடி போகலாமா? அது போகக்கூடாது, தப்பு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், செல்வேன் மாட்டேன். அப்போ நீங்கள் அந்த மாட்டேன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இரண்டாவதா, அதில் டிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அடுத்தது இரண்டாவது படத்தை பாருங்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சிறுமி இருக்காங்க. ஒரு பூனை என்ன பண்ணிடுச்சு? ஒரு பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது மியாவும் மியாவுன்னு கத்திக்கிட்டு கிடக்கு. அப்போ ஒரு சிறுமி சொல்கிறாங்க பாருங்க, அங்கே பார் பூனை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க? அடடா, நாம் அதற்கு உதவலாமா அப்படின்னோடனே, உதவலாமா வேணாமா? உதவுவேன் மாட்டேன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி செய்வோம் தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த முதல் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க, உதவுவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கள அதில். அடுத்தது மூன்றாவது பாருங்கள். ஒரு பெரியவர் நடந்து போயிட்டுருக்குறாருங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு தெரியாமலேயே அவருடைய பணம் கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே அவருக்கு பின்னாடி வர 2 சிறுமிகள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாரு, பணம் கீழே கிடக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க. அதுக்கு இன்னொரு சிறுமி சொல்கிறாங்க, அதோ அது அவருடையதான், அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிடலாம்? கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுக்கணும், அதுதான் சரி. அப்போ முதல் பாக்ஸை என்ன பண்ணிக்கோங்க? டிக் பண்ணிக்கோங்க, கொடுப்பேன் அப்படின்றதுல. அடுத்தது நான்காவது பாருங்க. ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அண்ணா இந்த வீட்டு பாடத்தை சொல்லிக்கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணன் என்ன சொல்கிறான் பாருங்க, கொடு, நானே எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணுறாங்க? தங்கச்சிக்கு உதவி செய்கிறாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? வீட்டு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய அண்ணனோ தங்கச்சோ தம்பியோ அக்காவோ கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணுமா வேணாமா? சொல்லி கொடுக்கணும் தானே. அப்போ முதல் பாக்ஸில் இருக்கிற அந்த கொடுப்பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? இப்போ வாங்க அடுத்த பக்கம் 2 எடுத்துக்கோங்களேன். அதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் ஒரு காடு, அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் இருக்குது. சரிங்களா? அது அப்போ அந்த இடையில பாருங்கள், நல்லா உற்று கவனிங்க, எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஆப்பம், பகல்,
கடல், ஆலமரம், அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? கப்பல், அகல், மரம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிடுறீங்களா? அடுத்ததாக பாருங்கள், புதிருக்கான விடையை கண்டறிந்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வால் இருக்கும், உயரத்தில் பறக்கும், ஆனால் உயிர் இருக்காது. நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? பட்டம். பட்டம்னு அந்த பாக்ஸில் எழுதுங்க. அடுத்தது இரண்டாவது பாருங்க, இது ஒரு காய், பச்சை வண்ணத்தில் இருக்கும், கசப்பாக இருக்கும். கசப்பு காய்னாவே நமக்கு தெரியும், பாகற்காய். பாகற்காய் எழுதிருங்க அந்த பாக்ஸ்குள்ள. அடுத்தது மூன்றாவதா பாருங்க, இது இருக்கும் இடம் காடு, 4 கால்கள் உண்டு, துள்ளி ஓடும். காட்டில் 4 கால்களோட துள்ளி ஓடுற விலங்கு எது? மான். இப்போ மான் சொல்லி எழுதிருங்க. அடுத்ததா பாருங்க, பாடல் அடிகளை தொடர்ந்து எழுதுவோம் அப்படின்னு பக்கம் 3ல் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாமா? பாருங்க, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, நாயை பார் குறைத்து காட்டுது, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, வாத்தை பார் நீந்தி காட்டுது, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, கோழியை பார் கொத்தி தின்னுது, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, கோழியை பார் கொத்தி தின்னுது, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, அணிலை பார் கொய்யாப்பழம் உண்ணுது, அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது, அணிலை பார் கொய்யாப்பழம் உண்ணுதுன்னு எழுதலாம், சாப்பிடுதுன்னு எழுதலாம். உங்கள் விருப்பம்தான் பசங்களா. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நம்ம பாடம் 1ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முடிவெடுப்போமா அப்படின்ற தலைப்பில் நம்ம ஏற்கனவே படித்ததெல்லாம் என்ன பண்ணோம், நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் இருக்கான்னு சொல்லி ரீகால் பண்ணி பார்த்துருக்குறோம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த வகுப்பில் மீண்டும் ஒரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடல் நம்ம பாடினோம் பார்த்திங்களா, அந்த வரிகளை நீங்கள் அந்த கோட்டில் புக்கில் கொடுத்துக்கிற அந்த கோடுகளில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் குட்டீஸ். வாழ்க வையகம்.